அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நவம்பர் 9ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ட்ரைனிங் இருக்குது. என்னென்னா பவானி சாகர்னு சொல்லுவாங்க. அரசு அலுவலராக பணிபுரிகிற எல்லாருக்குமே இந்த பவானி சாகர் பயிற்சி கம்பல்சரி கொடுத்து ஆவாங்க, போய் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த வகையில் என்னுடைய பேர் இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ட்ரைனிங் போகிறேன். அங்கே போயிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போஸ்ட் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ண 1 or 2 days டிலே ஆகும். அது மட்டும் தான். கொஞ்சம் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவோம். போஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அப்படி போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நான் முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிருவேன். ஸோ முடிஞ்சவரை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க. நாடாளுமன்றம் டிசம்பர் 1 முதல் கூடுகிறது. இப்போ அந்த நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா கூட்டத்தொடரை நம்ம 3ஆக சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, 1 நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், 2வது பார்த்திங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடர், 3வது பார்த்திங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர். கூட்டத்தொடர் வருஷத்துக்கு குறைஞ்சிச்சு 2 முறையாவது கூடணும். அந்த 2 முறை கூடுறப்போ அதுக்கு இடைப்பட்ட காலம் 6 மாதமாவது இருக்கணும். சரிங்களா? அப்போ நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போ கூடுதுன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் கூடும். அடுத்ததான் மழைக்கால கூட்டத்தொடர் மே வரைக்கும் முடிஞ்சிச்சுங்களா. அடுத்து ஜூன் மாதம் 1 மாதம் கேப்பு. அதுக்கப்புறம் ஜூலை டு செப்டம்பர் இது மழைக்கால கூட்டத்தொடர். அடுத்ததாக செப்டம்பர் முடிஞ்சால் அக்டோபர் கேப்பு. அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. சரிங்களா? இந்த கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான 3 மசோதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தீவிர குற்றப்புகாரில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் பிரதமர், மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான 3 சட்ட மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்படுறதா இந்த கூட்டத்தொடரில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 108. எதுக்காக கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா, 2 அவை இருக்குங்களா. ஒன்று மேலவை, கீழவை. 2 அவையிலையும் மசோதா நிறைவேற்றுவதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் அதை சரி செய்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பார். அப்படி கூட்டத்தை கூட்டுறதுக்கு அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர். கூட்டத்தை கூட்டுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தலைமையில் தான் கூட்டக்கூடம் நடைபெறும். அப்படி ஸ்பீக்கர் இல்லை அப்படின்றப்போ மாநிலங்களவை, சரிங்களா, மாநிலங்களவை துணைத் தலைவர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பார். இந்த கூட்டத்தின் மூலமா நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் பற்றி பார்க்குறப்போ, 1 வரதட்சணை தடுப்பு மசோதா 1961. சரிங்களா? அடுத்ததாக வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா 1978. அடுத்ததாக பயங்கரவாத தடுப்பு மசோதா, அதாவது பொடா ஆக்ட்னு சொல்லுவோம், அது 2002. இந்த 3 மசோதாவும் தான் கூட்டத்தின் மூலமா நிறைவேற்றப்பட்ட முக்கிய மசோதாக்கள். சரிங்களா? அடுத்த வரலாறு தெரியாதவர்கள் திமுகவை மிரட்டுகின்றனர். என்னென்னா, திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் திமுக 75 அறிவு திருவிழா வள்ளூர் கோட்டத்தில் நடந்துச்சு. இந்நிகழ்வில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக 75 நூலை வெளியிட்டிருக்காரு முதல்வர் அவர்கள். அப்போது காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக 75 அந்த நூலை தான் வெளியிட்டிருக்காரு. சாமானியர்களால் தொடங்கப்பட்டு 1967 முதல் மாநில கட்சியாக ஆட்சியை பிடித்து சாதனை பிடிச்சு வருது திமுக. கடந்த 58 ஆண்டு காலமாக ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. நமக்கு முக்கியமானது அந்த நூல் தான். சரிங்களா? அந்த நூல் பார்த்துக்கோங்க. வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறுகிறது இந்தியா. மோடி சொல்லியிருக்காரு. என்னென்னா, எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக விளங்குவது அந்த நாட்டினுடைய உட்கட்டமைப்பு மேம்பாடு தான். அதன் மூலிமா தான் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வகையில் வந்தே பாரத், நமோ பாரத், அம்ருத் பாரத் போன்ற ரயில்கள் இந்திய ரயில்வேயின் புதிய சகாப்தத்துக்கு அடித்தளமிட்டுள்ளன. வந்தே பாரத் ரயில் இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ரயில் சேவை தொடங்கி வச்சுருக்காரு உத்தரப்பிரதேசத்தில். அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதி தான். குரூப் 4ல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களாம் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்களோ அப்லோட் பண்ண சொல்லுங்கள் அவங்கள. அதே போல் டிஎன்பிசி தேர்வு நவம்பர் 10ஆம் தேதி இலவச பயிற்சி சென்னையில் வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குல்ல, அது மூலிமா இதுக்கப்புறம் 2026க்கான எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க.
நீங்கள் போகலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க தெரியப்படுத்துங்க. ஏன்னா மேபி வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். எங்கேயே கிளாஸ் இருக்காதா, ஃப்ரீ கிளாஸ் இருக்காதான்ற மாதிரி இயங்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களாம் அது யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து அறிமுகப்படுத்திக்கங்க இதை. அடுத்தா இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோ பார்த்திங்கன்னா மார்ச் 8 உலக பெண்கள் தினத்தன்று 2025 அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோ, அதாவது பிங்க் ஆட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆட்டோ எதுக்கு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து தொழில் முன்னோராக வந்து இருக்கணும், அவங்க வந்து தொழில் செய்யணும், அவங்க வருமானம் ஈட்டி அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிக்கணுன்றதுக்காக தான் வந்து பெண் தொழில் முனைவோருக்காக உருவாக்கப்பட்டது வந்து இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீமு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டோ வந்து மனைவி பேர் சொல்ல வாங்கிக்கிட்டு கணவர்மார்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சென்னை ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிங்க் ஆட்டோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மார்ச் 8, 2025. அடுத்தா பொருளாதார கொள்கை விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் வந்து தெரிவிச்சிருக்காரு. பொருளாதாரம் சார்ந்த கொள்கை விவகாரங்களில் தனது தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அடிப்படை உரிமைகள் அல்லது அந்த சட்டத்தின் பிற பிரிவுகள் மீறப்படாத வரை பொருளாதாரம் சார்ந்த கொள்கை விவகாரங்களில் தனது தலையீடு இருக்காது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. சட்டமொழி எளிமையாக்கப்பட வேண்டும். நம்ம பார்லிமெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 120 படி அவங்களுடைய தாய்மொழியை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியாதவங்க அவங்க தாய்மொழியை வந்து பயன்படுத்தி பேசிக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 120. அதன்படி 2014 ஆகஸ்ட் 1 தான் வந்து தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் 30வது ஆண்டு விழா டெல்லியில் வந்து சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் 1987 சட்டத்தின்படி 1995 நவம்பர் 9 வந்து செயல்பட்டு வருது. இதில் 80,000 தீர்ப்புகளை 18 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க உச்சநீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுத்துள்ளது. அதுபோக இதே போல் உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் அந்த மொழிபெயர்ப்புகள் வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மக்கள் தங்களினுடைய பயன்பாட்டு மொழிகளிலே சட்டத்தை புரிந்து கொண்டால் வழக்குகளின் எண்ணிக்கை குறையும், தீர்ப்புகளும் சட்ட ஆணையங்களும் உள்ளூர் மொழிகளில் வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டால் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றங்கள் சிறப்பாக இயங்குகின்றன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மத்தியஸ்த சட்டம் இந்தியாவின் பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாகும். தற்பொழுது புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சமுதாய மத்தியஸ்த பயிற்சி திட்டம் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண உதவும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு அமல்படுத்திய சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசக அமைப்பு தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளில் 8 லட்சத்துக்கும் குற்ற வழக்குகள் வந்து தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. இதில் அந்த சமுதாய மத்தியஸ்த பயிற்சி திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீதிமன்றத்துக்கு போகாமல் எந்த 2 தரப்பினுடைய பிரச்சனையோ அந்த 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த சமுதாய மத்தியஸ்த திட்டம். சரிங்களா? அப்போ பேச்சுவார்த்தை மூலிமா அது கிட்டத்தட்ட வந்து லோக் அதாலத் மாதிரி தான். அவங்ககிட்ட 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து சமூகமாக தீர்த்து வைக்கிறது தான். அடுத்தது மத்திய அரசு அமல்படுத்திய சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசக அமைப்பு. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1987 படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனுடைய 3 ஆண்டுகளில் வந்து 80 லட்சம் வழக்கு வந்து தீர்த்து வச்சிருக்கு. ஸோ இங்கே தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1995 அதனுடைய 30ஆம் ஆண்டு விழா தான் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 80,000 தீர்ப்பு வந்து 18 இந்திய மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து எல்லா நீதிமன்றத்திலையும் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மத்தியஸ்த சட்டம்னா வந்து 2 பேர்த்துக்கு இடையான அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து வைக்கிறது தான் வந்து இந்த மத்தியஸ்த சட்டம். அது போக மத்திய அரசு அமல்படுத்திய சட்ட உதவி பாதுகாப்பு அமைப்பு பார்த்திங்கன்னா 1987 சட்டத்தின்படி தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 3 ஆண்டில் 8 லட்சம் வழக்கு வந்து தீர்த்து வச்சிருக்கு. அடுத்த விபத்து அவசர சிகிச்சை செயலி அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. தமிழக சுகாதாரத்துறையினுடைய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலி TAEI ரிஜிஸ்ட்ரி 2.0 பயன்பாட்டை துறையின் அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 5 அரசு சார்ந்த மருத்துவமனைகள், 31 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், 41 துணை மாவட்ட மருத்துவமனைகள் என 113 மையங்களில் இந்த TAEI வசதிகளுடன் தேவையான உட்கட்டமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, தீக்காயம், விஷக்கடி, விஷமுறிவு, குழந்தை நலவாழ்வு மற்றும் அவசர மேலாண்மை, விபத்து மற்றும் காயங்கள்,
பக்கவாதம் என 6 தூண்கள் தான் உள்ளடக்கியது தான் இந்த TAEI. இந்த TAEI மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பெறும் நோயாளியினுடைய தரவு வந்து சேகரிக்க புதிதாக விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலி தகவல் தொழில்நுட்ப அடிப்படையில் கணினி மற்றும் தொலைபேசியில் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த பேஷண்ட்டுடைய டேட்டாஸ் தான் வந்து இதில் என்ட்ரி பண்ண போகிறாங்க. இதில் என்னென்னா நோயாளியோடைய தரவுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சிகிச்சை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு தான் வந்து இந்த செயலி பயன்படுது. மொத்தம் 113 மையம், 6 தூண்கள் இருக்குது. சரிங்களா? இந்த TAEI அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். இதோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்து TAEIன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதோட நோக்கம் என்னென்னா அவசர மருத்துவ முன்னெடுப்பு திட்டம் ஒன்று, அதிகரித்து வரும் அவசர கால நோய் மற்றும் இறப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு, அவசர மருத்துவ சிகிச்சையை வந்து நிறைவேற்றுறதுக்கு. இது 3 தான் வந்து முக்கியமான நோக்கம். இதனுடைய 6 தூண் பார்த்துங்க: மாரடைப்பு, தீக்காயம், விஷக்கடி, விஷமுறிவு, குழந்தைகள் நலவாழ்வு மற்றும் அவசர மேலாண்மை, விபத்து மற்றும் காயங்கள், பக்கவாதம். இதுதான் இதனுடைய 6 தூண். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த இந்தியா AI உச்சி மாநாடு 2026 அமெரிக்காவில் முன்னோட்ட நிகழ்வு. அடுத்த ஆண்டு இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை நடைபெறவுள்ளதை அடுத்து அதன் முக்கிய நோக்கங்களை எடுத்து இருக்கும் நிகழ்ச்சி வந்து அமெரிக்காவில் வந்து நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்வில் சியாட்டில் நகரில் உள்ள இந்திய துணை தூதரகம் வந்து ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு. அடுத்த ஆண்டு இந்தியாவில் AI தாக்கம் குறித்த உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. அதனுடைய 3 முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள், கோல் மற்றும் முன்னேற்றம். இதுதான் வந்து அதனுடைய முக்கியமான நோக்கங்கள். இது குறித்த விவரிக்கிற வகையில் தான் வந்து இந்த சியாட்டல் நகரில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. சரிங்களா? அப்போது 3 முக்கிய நோக்கங்களான மக்கள், கோல் மற்றும் முன்னேற்றம். தெற்குலக நாடுகளில் முதல் முறையாக AI தாக்கம் குறித்த மாநாடு 2026 பிப்ரவரி 19, 20 ஆகிய தேதிகளில் இந்தியாவில் நடைபெற உள்ளது. அப்போ தெற்குலகிலே வந்து ஃபஸ்ட்டு டைம் AI கான்ஃபரன்ஸ் நடக்க போதுன்னா இந்தியாவில் தான் 2026 பிப்ரவரி 19, 20. அடுத்தா 91வது கிராண்ட் மாஸ்டர் VS ராகுல் இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். SRM மாணவர் VS ராகுல். அப்போ இந்தியாவுடைய 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா VS ராகுல். 125 ஜிகாவாட்டை தாண்டும் சூரிய மின் உற்பத்தி திறன். இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் நடப்பு 2025ஆம் ஆண்டு 125 ஜிகாவாட்டை தாண்டி உள்நாட்டு தேவையை 3 மடங்கு விஞ்சும் நிலையில் உள்ளது. ஸோ அந்த கெப்பாசிட்டி பார்த்துக்கங்க 2025 125 ஜிகாவாட்டை வந்து தாண்டி இருக்குது. ஸோ தினமணியில் இந்த முக்கியமான நியூஸ் அவ்வளோதான். அடுத்து இந்தி தமிழுக்கு போவோம். முன்னாடியே பார்த்தோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடக்க போது அதில் வந்து 3 முக்கிய மசோதா வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு. வரும் கூட்டத்தொடரில் 129, 130வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள், மக்கள் நம்பிக்கை மசோதா, அடுத்து திவால் சட்ட மசோதா ஆகியவற்றை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி. சரியா? முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய் தான். அவர் தனது தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நாவலுக்கு 1997 இந்த விருதை வென்றார். சமூக பிரச்சனைகளை கதை மூலம் ஆராயும் இந்த நாவல் பரவலான பாராட்டை பெற்றது. அப்போது புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 5 பேர் வந்து புக்கர் பரிசு வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் பீகாரில் பள்ளி கல்வியை பாதியில் விட்ட பெண்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கும் பணியில் எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தொண்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக இந்த அமைப்புக்கு அறிவிக்கப்பட்ட ராமன் மகசேசே விருதை அதன் நிறுவனர் சபீனா ஹுசேன் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வந்து பெற்றுக்கொண்டார். அப்போது ராமன் மகசேசே விருது வந்து பெற்றுக்கொண்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தொண்டு நிறுவனம் தான். இந்த ராமன் மகசேசே விருது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சோழிங்கநல்லூர் என்பது சோழ ப்ளஸ் அங்கம் ப்ளஸ் நல்லூர் என்பதாகும். இது ஒரு காலத்தில் சோழர் குடியேற்றத்தின் ஒரு பகுதியாக இருந்ததை குறிக்கிறது. பெரும்பாலும் 8ஆம் நூற்றாண்டில் இது சதுப்பு நில காடுகளுடன் கூடிய சதுப்பு நிலமாக இருந்தது. அப்போ சோழிங்கநல்லூர் பிரித்து எழுதுன்னு கேட்டால் சோழ கூட்டல் அங்கம் கூட்ட நல்லூர். அடுத்தது கோடம்பாக்கம் என்பது குதிரைகளின் தோட்டம் என பொருள்படும் கோடா பேக் என்று உருது வார்த்தையில் இருந்து வந்திருக்கலாம், அல்லது இந்து புராணங்களில் வரும் பாம்பான கார்கோடன், சரிங்களா, பாம்பான கார்கோடகன் பெயரால் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் மகேந்திரவர்மன் பல்லவன் கிபி 600 முதல் கிபி 630 வரை ஆட்சி புரிந்தார். விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படும் இவர் தொடக்கத்தில் சமணராக இருந்து அப்பரால் சைவராக மாறினார்.
மத்த விலாச பிரகசனம் என்னும் நகைச்சுவை நாடகத்தையும் எழுதியிருக்கார். அப்போது மத்த விலாச பிரகசனம் அப்படின்றது ஒரு நகைச்சுவை நாடகம். மகேந்திரவர்மனை வந்து சமணராக மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்திலிருந்து சைவராக மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தான். அடுத்தா திருவல்லிக்கேணி என்பது திரு கூட்டல் அள்ளி கூட்டல் கேணி ஆகிய சொற்களால் உருவானது. இங்குள்ள நீர்நிலைகளில் அள்ளி மலர்கள் நிறைந்திருந்ததால் இந்த பெயர் பெற்றதாக தகவல் உள்ளது. மேலும் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்ற புராண பெயரில் இருந்தும் இது உருவானது என்று நம்பப்படுகிறது. முன்னாடியே பார்த்தோம் பிங்க் ஆட்டோ வந்து கணவர்கள் வந்து ஓட்டினா அது வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு. சென்னை மாநகரில் பெண்கள் குழந்தைகள் தனியாக பாதுகாப்புடன் பயணம் செய்ய ஏதுவாக பெண்களுக்கான உதவியன் மற்றும் GPS கருவி பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ சேவை வந்து அறிமுகம் செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் வந்து அறிவிக்கப்பட்டது. அதன்படி 1 லட்சம் மானியம் மற்றும் வங்கி கடனுதவியுடன் கடந்த மார்ச் 8ஆம் தேதி முதல்வர் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இன்றைய பூம்புகார் தான் அன்றைய காவிரி பூம்பட்டினம். கடல் கொள்ளும் முன்னர் அந்நகரை பற்றி பட்டினப்பாலை என்னும் நூலாக பாடியவர் கடீலூர் உருத்திரங்கண்ணனார். வங்காளத்தில் 1771 நடந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை விவரிக்கிறது பங்கிம் சந்திரனின் ஆனந்த மடம், அதாவது 1882. இதில் வரும் வந்தே மாதரம் பாடல் இந்தியாவில் தேசிய எழுச்சியை ஏற்படுத்தியது. இந்த பாடல் எப்போ எழுதினாங்கன்னு நம்ம பார்த்தோம் 1875 நவம்பர் 7. ஆனந்த மடம் அப்படின்ற நாவல் வந்து எப்போ இதை சேர்த்தாங்க அப்படின்னா 1882. சென்னை மாநகரின் முதுகெலும்பாக திகழ்வது அண்ணா சாலை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் கிண்டியையும் இணைக்கும் இந்த 15 கிலோமீட்டர் சாலை சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இது முன்பு மவுண்ட் ரோடு என அழைக்கப்பட்டது. அப்போது சென்னையுடைய முதுகெலும்பாக திகழ்வதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை தான். அடுத்ததாக ஷிவ் கேரா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லியிருக்காரு. வாய்ப்புகள் தடைகளைப் போல மாறுவேடம் போட்டு கொண்டு வரும். பெரும்பாலான மக்கள் அவற்றை உணர்வதில்லை. பெரிதாக தடை இருக்குமானால் வாய்ப்பும் பெரிதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு பொன்மொழி. ஸோ எவ்வளோ தடை வந்தாலும் நம்ம வந்து அதை கடந்து போராடி தான் ஆகணும். தடை பெருசாக இருந்தால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் பெருசாக இருக்குன்னு தான் வந்து இந்த இடத்த பொருள். உலக துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றார் ரவீந்தர். எகிப்து நாட்டின் கெய்ரோ நகரில் ISSF உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவருக்கான 50 மீட்டர் பிரிவில் வந்து இந்திய ரவீந்தர் சிங் வந்து பதக்கம் வென்றிருக்கு. கைம்பெண்களுக்கு முடிமழிக்கும் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முடித்திருத்துவோருடன் இணைந்து பிரம்மாண்டமான வேலைநிறுத்த போராட்டத்தை சாவித்திரிபாய் முன்னெடுத்தார். இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் வந்து அவங்க தான். 1853 ஜனவரி 28 அன்று சிசுக்கொலை தடுப்பு இல்லத்தை சாவித்திரிபாய் தொடங்கினார். இந்தியாவின் முதல் சிசுக்கொலை இல்லா தடுப்பு இல்லம் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போது 1853 ஜனவரி 28 தான் வந்து சிசுக்கொலை தடுப்பு இல்லத்தை வந்து சாவித்திரிபாய் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் சிசுக்கொலை தடுப்பு இல்லம் இது. மகாத்மா ஜோதிராய் பூலேவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலேவும் இணைந்து இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியை 1848 தொடங்கினார். 1853க்குள் பெண்களின் பள்ளிகளின் எண்ணிக்கையை வந்து 18ஆக இவர்கள் வந்து உயர்த்திருக்காங்க. அப்போது 48லேருந்து 53க்குள்ளே கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணிக்கையை 18ஆக உயர்த்திருக்காங்க. பெண்ணுரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1852 மகிழா சேவா மண்டல் என்கிற அமைப்பை சாவித்திரிபாய் பூலே தொடங்கினார். பெண்களுக்கான மாநாட்டையும் அவர் நடத்தியிருக்காரு. ஸோ இவங்களை பற்றி நம்ம வந்து 4 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து முடித்திருத்தக்கூடாது, முடி வந்து மொட்டடிக்கிறாங்களே பெண்களுக்கு, அதை வந்து செய்யக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1853 ஜனவரி 28 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சிசுக்கொலை இல்லத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கான பள்ளி வந்து 1848 தொடங்கி 53க்குள்ளே 18ஆக உயர்த்திருக்காங்க. பெண்களுடைய உரிமை குறித்து சரிங்களா ஏற்படுத்துவதற்காக 1852 மகிழா சேவா மண்டல் என்ற அமைப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 9ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்தி தமிழ்லேருந்து முக்கியமான நியூஸ் கண்டென்ட். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.